உருவம் வந்து பாலராஜ் அண்ணா மாதிரி இருக்கதான் தூரத்தில் காணும் போது இவராக தான் இருப்பார் ஐயான்னு சொல்லி வந்த நாங்கள் ரஞ்சு சபா சகி செம்மலை தாமலி கண்ணன் இவங்கள் வந்து கிலோந்தி எட்டூர்லேயே ஒரு பிரச்சனை நடந்தோம். பிரச்சனை நடந்து அப்போ நாங்கள் கட்டாமலி என்ற இடத்துல நாங்கள் இவ்வளவு பேரை நின்றது வந்து சொன்னாங்கள், சின்னண்ணே அப்பு சொல்லுங்கோ இயக்கத்துக்கு போனாலும் சொல்ல வேண்டாம், இயக்கப்படுத்தல் கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு சொல்லி இவ்வளவு தான் எனக்கு சொல்லி போட்டு அழகோட ஒழிக்கிது. பிறந்தது 64ஆம் ஆண்டு பிறந்து சரியாக அந்த சூறாவளி அடிக்கிற பொழுது தான் ஆள் பிறந்தது. இந்த நேரம் சொல்லாம் வந்து ஆமீந்த இதாலேயோ எனக்கு சாவே இல்லையன்று நான் இனி அது என்ன படித்தது காணும் அப்படி சொல்லி போட்டு அனிராக்களுக்கு சொல்லி போட்டு இவன் போய் புல்மோட்டையில் சிங்களம் படிக்க வேண்டியிருந்தோம். பாலராஜ் அண்ணா இங்கே பிறந்து வளர்ந்து என்றால் அவருக்கு இங்கே காணிகள் இருக்கு. காணி இருக்கு தானே? இருக்கா? ஓ, காணி இருக்கு. உங்களுக்கு பக்கத்தில் அவற்ற பங்கண்டு தம்பி இன்றைக்கும் இருக்கு. ஓ, அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இருந்து சின்ன வயதில் வந்து தலைவர் கல்யாணமே வேண்டாம் சொல்ல இல்லை கட்டாயம் தலைமணி மாதம் இல்லை கல்யாணம் செய்தாங்க. கட்டாயம் கல்யாணம் நீ செய்யத்தான் அழுத்தம் கொடுத்தது தலைவராலேயே தலைவர் மருமொழியே அவர் செய்து கொடுத்தது. ஆனால் ஒரு வருஷத்துக்குள்ளே அவங்க ஒரு தலைவலியாக தான் இருந்தார். குலக்காணி எல்லாம் பிடிச்சிட்டாங்க. என்ன பிடிச்சிட்டாண்டா? என்ன பிடிச்சிட்டாங்க? அந்த குடியை திங்கள குடியை ஏற்றி குளங்கள் எல்லாம் அவன் கட்டுப்பாட்டுக்கான் இருக்கு. எது எங்கால இருக்கு அந்த இடம்? அது முந்திர குளம்னு சொல்லி இந்த ரோட்டால போகலாம். இந்த ரோட்டால போகலாம், நீ அங்கே போகலாம். சிங்கள குடி. ஓ, எத்தனை குடி இருக்குமாங்க? அது கிட்டத்தட்ட அது அங்கால ஃபுல்லாக ஏரியா சிங்கள ஏரியா தான். மணலாரே எப்படி மாற்றி போட்டாங்களா? ஓ, மணலாரே வந்து இப்போ சிங்கள குடியேற்றமாக மாற்றியாச்சு. கொண்டு பார்க்கல என்ன பிரச்சனைன்னா சனத்துக்காலே ஏறி மிதிச்சுத்தான் நம்பி அங்கால நாங்கள் போக போனோம். அந்தளவு சனம் வந்து செல்ல அடித்து செல்லாலே வந்து அதை செய்து விட்டான் வந்து அந்த வேலையை. ஓ, கொத்துக்குண்டு அடித்து வந்து அதை கண் கொண்டு பார்க்க இயலாது பார்க்கக்கூடிய நிலையிலே இல்லை சனம். அந்த இராணுவம் வந்து கடத்தி கொண்டிருக்கிறான் நாக்களை. அதோட இயக்கம் வந்தது தான். ஓ, இயக்கம் வந்தது. இந்த கண்ணுக்கு முன்னால் வந்து இயக்கத்தை அவன் தெரிவு கட்டி அங்கால கொண்டே இருக்கிறான். அதையெல்லாம் பார்த்தோம். மற்றும் சனத்தை அவன் புறம்பாக்க வந்து இருக்கிறான். இறுதி போட்டு தண்ணிகள் இதுகள் எல்லாம் கொண்டு தாரான். கந்தெல்லாம் குடிச்சோடனே பஸ்ஸில் ஏற்றி அவன் இங்கே எடுக்கிறான். எங்கே கொண்டு போகிறான் எங்கே வரான்ட்டு அதுகள் தெரியாது. அமர்க்கள நாயகன் பாலராஜ் அண்ணா அவர்களுடைய குடும்பம் அவருடைய சொந்த ஊருக்கு வந்திருக்கும் கொப்பத்திருவாய்க்கு அவருடைய குடும்ப உறுப்பினர் ஒருவர் இப்போது இருக்கின்றார். அவரிடம் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்ள போகிறோம். மற்ற அண்ணாவிடம் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்ள போகிறோம். காரணம் பாலராஜ் அண்ணாவுடைய அந்த இளமை பருவம் பற்றி தான் நிறைய பேருக்கு தெரியாது. அதை பற்றி தான் கேட்டு தெரிஞ்சு கொள்ள போகிறோம். வாங்க உள்ளுக்கு போய் இந்த கொப்பு தொடுவாயை பற்றியும் பாலராஜ் அண்ணா பற்றியும் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க போகலாம். வணக்கம் அண்ணா. வணக்கம். வணக்கம். உங்களோட பேர்? எந்த பேர் ஞானசேகரம். பாலராஜ் அண்ணா பற்றி உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்ள வந்து நாங்கள் அதை மாதிரி இந்த கொப்பு தொடுவாய் மண்ணை பற்றியும் உங்களுக்கு தெரிய வேணும். நீங்கள் சொல்லுங்கள், இளமை காலம், அவருடைய இளமை காலம், உங்களுடைய இளமை காலங்களை பற்றி எங்களுக்கு தெளிவுபடுத்துங்க. நாங்கள் கிட்டத்தட்ட தம்பி சின்ன வயசுலேயே எங்களுக்கு அம்மா செத்துட்டான். செத்த பிறகு நாங்கள் 2 பேரும் தான் கூடுதலாய் எங்களோட அப்பதோடு இருந்தது. எந்த இடத்துல? இங்கே கொக்கு தொடுவாயில். கொக்கு தொடுவாயில் இருந்தால் எங்களோட மூத்த அண்ணன் இருக்கிறார்கள். அண்ணன் தான் எங்களை கூடுதலாய் அண்ணையும் அண்ணியும் தான் அம்மா செத்து பிறகு கூடுதலாக எங்களை 2 பேரையும் வளர்த்தது அப்போ தான். வளர்த்து கொண்டு வர பொழுது அப்போ அப்பவும் இருக்கிறார். வளர்த்து கொண்டு வர பொழுது அப்போ கிட்டத்தட்ட ஓரளவு நான் கொஞ்சம் பெரியாள், பால்ராயர் கொஞ்சம் சின்ன ஒரு கணக்கான வயசு. எத்தனை வயசு உங்களையும் இருக்கலாமா? அவர் கிட்டத்தட்ட ஒரு அப்போ எனக்கு கிட்டத்தட்ட வெளி தெரிஞ்சு நான் வேலை செய்யக்கூடிய ஆள். அவன் அதை விட கொஞ்சம் சின்ன. அப்படியே இருக்கிற பொழுது அப்போ இதே காணியிலான் அண்ணர் அங்காலே இருந்தது, நாங்கள் இதே காணிலாம் இருந்தால் அப்போ அண்ணியும் அண்ணாவும் வந்து அடுத்த காணியில் இருந்தது, நாங்கள் இதே காணியில் இருந்து. அப்போ கூடுதலாக வந்து எங்களை அண்ணாவும் அண்ணியும் தான் எங்களை கூடுதலாக
பார்த்தது அம்மா சாக வந்து பார்த்தது ஃபுல்லாக அவள் தான். அப்படியே இருக்கிற பொழுது நாங்கள் வெள்ளா காணிகளுக்கு போகிறது வர்றது அப்படியே எல்லாம் செய்து இருக்கிற பொழுது கிட்டத்தட்ட அவர் வெளிக்கிட வந்து ஒரு கணக்கான பருவமான இயக்கத்துக்கு போகிற வயசு வந்துட்டு. அப்போ அந்த வயசுலேயே வந்து நாங்கள் வயல்வெளியில் இருக்கிற பொழுது தான் வந்து அப்போ மற்றது அப்பு வாழ்றார் 4 பேர் தான் நாங்கள் நின்றலாம். நிற்கிற பொழுது அப்போ தாபாலியா சாமான் அரி சாமான் கட்டி கொண்டு போய் தான் நாங்கள் வயல்வெளியில் வெள்ளா காலையில் சமைச்சிட்டாங்க. அது கிட்டத்தட்ட நியாயமாக 8 மைலுக்கு மேலே அங்கால போகும், காட்டுக்குள்ளே போகும். அப்போ அதே இடத்துல தங்கி நிற்கிற பொழுது தான் அப்போ லோரஞ்சு சபா சசி செம்மலை தாமலி கண்ணு இவங்கள் வந்து சிலவந்தி ஏட்டர்லேயே ஒரு பிரச்சனை நடந்தோம். பிரச்சனை வந்து அப்போ நாங்கள் தட்டாமலி என்ற இடத்துல நாங்கள் இவ்வளவு பேரை நின்றது. நிற்கிற பொழுது சாமான்கள் இதுகள்லேருந்து அண்ணரும் அப்படும் வந்து இங்கே வீட்டை வந்துட்டோம். அப்போ 4 மாதம் தான் நாங்கள் நின்றோம். அப்போ நின்றால் ஒரு 5 மணி இருக்கும். அப்போ அப்பால் இயக்கத்துக்கு போகவில்லை. அப்போ 5 மணி இருக்கும். அந்த டைமில் அப்படியே சிலோன் தியேட்டர் கண்ணத்தால் வந்து வயல் அங்கே நாங்கள் பேசிக்கிற வயல்வெளிக்கால இறங்கி அப்படியே எல்லாமே கால நாங்கள் ஹோட்டலுக்கு இவங்க லோலஞ்சு சரியாகலாம் இயக்கம். அப்போ சரியாண்டி சொல்லி அவங்க ஊர் பொடிகள்லானே அப்போ ஆரம்ப காலத்தில் போனாங்கலாம் லோலஞ்சு சரியாக இந்த ஊர் பொடிகள்லாம். அப்போ சரியாண்டி சொல்லி வந்து இருந்து எல்லாம் போல் அப்போ இதை அங்கே தங்குறாங்க ஹோட்டலுக்கு. அப்போ தாங்கி அவங்களுக்கு சமைச்சி சாப்பாடுகளை எல்லாம் கொடுத்துட்டு ஒரு மலைப்பகுதி வந்து தட்டாமலையில் இந்த வயல் அடிபோல் ஒரு கல் உயரமான கல் இருந்தது. அப்போ கல்லில் வந்து வெள்ளெல்லாம் அப்படிய இளங்கள் உழைஞ்சி சரி எங்களை தம்பி இவங்களை எல்லாரும் போயிருந்து கதைக்கிறாங்க. கதைச்சி போட்டு வந்து அப்போ உரிமைக்கு தான் இறங்கி கோட்டிலுக்கு வராங்க. வந்து சொன்னாங்க, சின்னண்ணே அப்பு சொல்லுங்க இயக்கத்துக்கு போனாலும் சொல்ல வேண்டாம், இயக்கப்பட்டியில் கொட்டிட்டு போகிறாங்கன்னு சொல்லி இவ்வளோ தான் எனக்கு சொல்லி போட்டால் அதோட வலிக்கிடுது. அந்த பேச்சுவார்த்தையோட வலிக்கிடு. அதோட வலிக்கிடுது. அப்போ நான் தனியாக தான் அங்கே நிற்கிறோம். அண்ணரோ அப்புறம் வந்து இங்கே ஊருக்கு வந்தாங்க அங்கே வரே இல்லை. இல்லை அப்படியே இருந்தால் ஒரு கிழமைக்குள்ளே அடிக்கிறோம் தம்பி. ஒதியமலை பட்டி குடிக்கிட்டு போகிறது இந்த நெடுங்கொழிக்குள்ளே ஒரு இடம் இருக்குது. அப்போ அந்த இடத்துல வந்து ஒதியமலையில் அது நடந்த பிரச்சனையாக இருக்கணும் நினைக்கிறோம். ஒதியமலையில் வந்து ஆமிக்காரன் அடித்து காயப்பட்டு அப்போ பட்டி குடிப்பில் எங்களுக்கு தெரிஞ்ச ஆக்கள் இருக்காங்க. அப்போ அவங்களாலாம் நாங்கள் அதை அறிய வேண்டி வந்தோம். இவருக்கு காயம் வந்து அப்போ காயப்பட்டு தான் இவரே அவங்களாய இயக்கப்படுகளை பிடிச்சி அவங்களாய இந்தியாவுக்கு அனுப்பினது. அனுப்பி அவர் பயிற்சி முடித்து தான் சேர்ந்து பிறகு வந்து இங்கே வந்தது. பொகுதா பாதைக்கு இங்கே வந்தது. வந்தால் பெண்கள் இயக்கம் தானே. அப்படியே இயக்கத்தோடையே ஆள் கனகாலம் இந்தியாவில் வந்தும் முடி ஒளிய பாரதில்லை. ஒரு நாள் அண்ணர்களுக்கு வந்து வாய்ச்சி அண்ணராக வாய்ச்சி போட்டு ஆள் போட்டுது. நாங்கள் சந்திக்கவில்லை. அப்போதையும் செத்து போனார். அப்போ நாங்கள் துணைப்படிகளில் வந்து சீரை சொல்லி பெரிய அதிகண்டமாக இருந்து தம்பி துணைப்படிகளில் கொஞ்சம் ஊர் ஜனம் முழுக்க எல்லாம் துணைப்படியில் இருந்ததான் எல்லாருமே பயிற்சி எடுத்து தானே. பயிற்சி எடுத்து கிராமிய படம் மாதிரி இயக்கம் வச்சுருந்தது தானே. உருவா படம் மாதிரி அப்படியே வச்சுருந்தார். அது அவன் இராணுவத்திலே இயக்கத்திலே இருந்தது. அப்படியே கொஞ்சம் காலத்தில் இருக்கிறப்போ நான் ஒரு காட்டு பேசிக்கு போகிற பொழுது ஆளை கூப்பிட்டு கதைக்கி ஆளை சந்திச்சு ஆளை கண்டனான் கதைக்காது. உலகம் அப்படியே இருக்கிற பொழுது ஆள் அப்படியே வந்து இடங்கள் மாறி கிளிநொச்சி மாவட்டம் அது தாண்டி சொல்லி மாற்றி அப்படியே இருந்து இதை ஒரு இங்கே சண்டைக்கு வரைக்கான் ஒரு கால் வந்து ஆளை நேரடியாக கண்டேன். எங்கே சண்டைக்கு வரும்போது இங்கே மலைநாட்டு பகுதிக்கு அளவுக்கு வந்தது. அந்த குரூப்புகளை செக் பண்ணி இருந்தது கதை கேட்க அதுவும் அங்கே கூப்பிட்டு கதை கேட்குது.
கூகுள் கைக்கல அந்த குழுப்பில் லைன் பண்ணி தான் நாளை நான் பதிவாக பார்த்ததும் வழிவாக இருந்தார். அதுக்கு போல ஆளை கண்டதே இல்லை அப்படியே. கண்டதே இல்லை. அதான் வீடு வழியாக வாடவும் இல்லை தாங்க. வீடு வழியாக வாழவே இல்லை. அப்படியான இதுகள்லாம் நாளை சந்திக்கிறது. மற்றும்படி நாளை சந்திக்கிறதே குறைவு. ஆள் பிறந்தது 64. 64ஆம் ஆண்டு பிறந்து சரியாக அந்த சூறாவளி அடிக்கிற பொழுது தான் ஆள் பிறந்தது. ஆள் பிறந்தால் இரவு அடிக்குது, புதிய ஆள் பிறக்குது. சூறாவளி பிறந்து சூறாவளியாக தான் சூறாவளி காற்றோடே ஒரு இதண்டு சொல்லி அப்படியே இதண்டு இப்போ இதளவு இதண்டோன்னு அந்த குறிப்பை கொண்டு போய் அண்ணர் கொண்டு போய் பார்த்தது. இப்போ பார்க்குற பொழுது அந்த இவர் வந்து அந்த குறிப்பை பார்த்தால் சொன்ன இது என்ன மாதிரி என்று சொன்னால், இவர் கிட்டத்தட்ட சரியான ஒரு இடத்துல அவற்ற இதுகளுக்கு இவர் சரியான ஒரு இடத்துல இருக்க வேணும். இருந்து சரியான ஒரு போராளிகள் இல்லை, சரியான ஒரு உரிய இடங்களில் இருக்க வேண்டிய இதுகள் எல்லாம் இருக்கண்டி சொல்லி சொன்னது. அவ சொல்லி அண்ணல் வந்து இதுகளை வந்து வீட்டை சொல்லி கல்விந்தாங்க. சரியண்டு கழித்து அவள் இயக்கத்தும் போயிட்டான் தானே. போய் கனகாலத்துக்கு பிறகு அவள் நான் இடம்பெயர்ந்து வந்து நீராய்பட்டியில் இருந்தாங்க. இங்கேருந்து இடம்பெயர்ந்து அங்கே போகிறது இது 84 இடம்பெயர்ந்து வந்து நாங்கள் நீராய்பட்டி முஸ்லீம் ஏரியாவுக்குள்ளே ஒரு கொஞ்சம் குடும்பம் இருந்தாங்க. அப்போ இருக்கிற பொழுது அண்ணன் வீட்டில் இவர் அங்கே வந்தவரங்க. வாட பொழுது தான் கதைச்சாண்டிருக்கிற பொழுது அங்கே நான் இருந்தேன். அப்போ இருக்கிற பொழுது வந்து அண்ணனோட கதை ஒன்று கேட்டார். இவர் என்ன மாதிரி என்று சொன்னால், இப்போ கொக்கு திருவா பகுதி நீ கிடைக்குமோ தம்பி கிடையாதோ என்று சொல்லி இந்த கதையை வந்து அண்ணர் வந்து திருப்பி கேட்டார். கனகாலத்துக்கு பிறகு. அப்போ கேட்குற பொழுது தான் அந்தால் சொல்லிக்குது, அன்னை ஓமண்டி சொன்னால் நாளைக்கும் போகலாம் நாளன்றைக்கும் போகலாம்னு சொல்லி இப்படி அண்ணனுக்கு ஒரு கதையை இருந்தால் சொன்னது. அப்போ நான் யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருக்கிற வழியால் இன்றைக்கும் வந்து ஒரு இதுவும் செய்யலா கட்டத்தில் இருக்கிற அன்னை. ஆனால் யாழ்ப்பாணத்தையும் அன்னை ஒரு கதை சொல்லுவாராக இருந்தால் அடுத்த நாளைக்கு அந்த இடம் பிடிக்க 4 வேலு வண்டி சொல்லி இப்படி சொல்லிக்கொண்டு இந்த வரும்போது தளபதி நிலைக்கு வந்துட்டு தளபதி தான். அப்போ கிட்டத்தட்ட முல்லைத்தீவு மாவட்ட தளபதியில் கிண்ணச்சி மாவட்ட தளபதியாக இருந்துட்டு கொள்வண்டி நிற்கிறேன் நான். அப்போ தான் அந்த கதை பேச்சு மாஞ்சோலைக்கு நீராய்பட்டியில் இந்த கதை பேச்சு அண்ணனுக்கு சொல்லிக்கொள்ளுன்றதை நான் நேராக கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்படியான ஆனால் இப்போ சரியான கட்டிக்காலம் நம்பி. ஆனால் இருந்தாலும் வந்து நாங்கள் யோசிக்க என்ன மாதிரி என்று சொன்னால் கிட்டத்தட்ட கொஞ்சம் காலத்துக்கு என்றாலும் இருக்கணும் என்று தான் நாங்கள் யோசித்தது. ஆனால் எந்த நேரமும் சொல்லாமல் வந்து ஆமீந்த இதாலேயோ எனக்கு சாவே இல்லையன்று சொல்லி அதே மாதிரி தான் அவன் அந்த 5 வருஷம் சம்பந்தாதிகளில் வந்து தானே அவன் செத்ததும். அப்படியான ஒரு இது அவனில் தம்பி என்னவோ தெரியாது. அவனில் உள்ள ஒரு இதுக்கிடையில் வந்து இங்கே 6ஆம் ஆண்டு கொக்குத்துறா பள்ளிக்கூடத்தில் 6ஆம் ஆண்டு வளைச்சி போட்டு அப்போ மூத்தக்கான்னு சொல்லி அங்கே என்னோட கூட பிறந்த அக்கா புல்மோட்டையில் இருந்தவன். அப்போ 6ஆம் ஆண்டு அளவில் படித்து போட்டு நான் இனி அது என்ன படித்தது காணும் அப்படின்னு சொல்லி போட்டு அன்னிராக்களுக்கு சொல்லி போட்டு இவன் போய் புல்மோட்டையில் சிங்களம் படிக்க வேண்டியிருந்தோம். பள்ளிக்கூடத்தில் சிங்களம் படித்தோம். சிங்களம் எல்லாம் தலைகணமாக பேசுவான் சிங்களம் சின்ன. அப்படியெல்லாம் சிங்களம் எல்லாம் படித்து கிடிச்சி எல்லாம் தான் வந்தவன். வந்து அப்படியே இருந்து சின்ன வயதில் வந்து தலைவர் கல்யாணமே வேண்டாமன்னு சொல்ல இல்லை கட்டாயம் தலைமணி மாதம் இல்லாமல் கல்யாணம் செய்துட்டாங்க. கட்டாயம் கல்யாணம் நீ செய்யத்தான் அழுத்தம் கொடுத்தது தலைவராலேயே தலைவர் மறைமொழியே அவர் செய்து கொடுத்தது. ஆனால் ஒரு வருஷத்துக்குள்ளே அவன் ஒரு தளபதியாக தான் இருந்தவன். அவள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருந்தவன்.
தலைவற்ற மருமகள்ட இன்னும் வழியதோ தலைவர்கிட்ட தமக்கின்ற புள்ளியோ அப்படிதான் எங்கே தானே தலைவருக்கு இருந்தது. அவன் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்திலே இருக்கிற வந்து விஷங்கலைக்கு தான் செத்தவன். பாம்பு அவளுக்கு புள்ள குட்டிகள் ஒன்றும் இல்லை. புறவை திருமணம் செய்து கொள்ளல. பிறகு அதுக்கு பிறகு திருமணமே இல்லை. ஆனால் வற்புறுத்தி தான் அந்த கல்யாணம் செய்யவும் பெற்றது. எனக்கு கல்யாணமே வேண்டாம்னு சொல்லித்தான் அந்த இருந்தது. போராட்டம் மட்டும்தான் எனக்கு. அங்கே அன்னராக்கள் எல்லாம் இப்போ நீராயப்பட்டிக்கு முதலுக்கு வந்த பிறகு இந்த கதை வச்ச பிறகு வந்து அந்த பிறந்து அடிக்கடி விரத்து வாங்கிட்டு இந்த மல்லாத்துக்கு வர பொழுது அங்கே வந்து தான் போகிறது. அப்படி வந்து எல்லாம் போக வந்து அப்போ அண்ணன் சொல்லிக்கிட்டு இருந்தது என்ன மாதிரி என்று சொன்னால் அண்ணன் இருந்தால் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் சொன்னது. இவ்வளவு தலைமுறை மேலே வந்து கல்யாணம் கட்டி புள்ளிகளோடு இருக்கிறாங்க, ஏன் தம்பி நீ இந்த கல்யாணத்தை மறுத்து கண்டிருக்கிறாய், ஏன் உனக்கு என்ன வேண்டி சொல்லி கேட்க ஆள் சொல்லிச்சு, கல்யாணம் செய்தால் சண்டை செய்ய இயலாது, புள்ளிகள பாசங்கள் அதுகள் இதுகள் இருக்கும் அண்ணன், அதாவது எனக்கு கல்யாணமே வேண்டாம் என்று சொல்லி இப்படி சொன்னதாங்க. அப்படி அவர் அந்தளவுக்கு அப்படியே அவன் சொல்லிக்கிறது. அப்போ வந்து ஒருக்கா வந்து என்னால் இப்படி தலைவர்கிட்ட இதாலேயே இப்படி கல்யாணம் செய்ய சொல்லி நிற்கிறாரு அண்ணே, நீ என்ன செய்கிற கல்யாணம் செய்ய அப்படி சொல்லி வந்து எங்களை எல்லாருக்கும் சொல்லி கல்யாணத்துக்கு எல்லாருக்கும் நாங்கள் போனோம். இது வந்து புதுக்குடியில் பெரிய மண்டபத்தில் செய்தார். இப்போ அண்ணன் எல்லாம் வந்தவர் சந்திச்சுட்டு அன்னைக்கு சந்திச்சு அன்னையோட எல்லாம் கழிச்சினாங்க. பிரச்சனை இல்லை. சந்திக்க ஆளுந்த இதாலேயே ஆள் வந்து கூப்பிட்டு தலைவரை நேரை சந்திக்க வச்சு கதைக்க வச்சு எல்லாம் செய்தவர். அதெல்லாம் செய்தவங்க தான். அப்படியே ஒரு பிரச்சனை எல்லாம் செய்தவங்க. அப்படியே இருக்க அதனால இன்றைக்கும் எங்களுக்கு யோசனை என்னன்னு சொன்னால், அவனை போல ஒரு அந்த பெரிய மனுஷரோட புழங்கவோ எந்த இடத்துல போய் என்ன இருந்தாலும் அவன் வெற்றியாக தான் வருவான். மற்ற இந்த விளையாட்டு துறைகள் எல்லாம் விட்டு கொடுக்கல. அந்த விளையாட்டில் அவளுக்கு ஆர்வம் கூட. இந்த ஃபுட்பால் மேட்சில் எனக்கு ஆர்வம் கூட. விளையாட்டு சொல்லி வேலை இல்லை. அப்படியே விளையாட்டுக்காரன் அப்படியே எல்லாம் நல்லா இருந்து நல்லா விளையாடி இந்த மண்ணிலேயே இருந்து எல்லாம் செய்து போட்டு அப்படியே சேர்ந்தாங்க நம்பி இயக்கத்துக்கு போனதுக்கும் அந்த ஆள் எனக்கு இயலாத சண்டைகள் இதுகளெல்லாம் பிடிச்சதான் மிகப்பெரிய வரலாறுகள் எல்லாம். அதுகள் எல்லாம் தந்திரத்தை இன்றைக்கும் ஆய்வு செய்கிற அளவுக்கு மிகப்பெரிய அளவு சண்டை அந்த ஆளால் செய்தாது. ஆனால் போராளிகளும் வந்து அதே மாதிரி அந்த ஆளோட ஒற்றுழைச்சி செய்தாங்க. மாதக்கணக்கில் இந்த குலாலாப்பு சண்டைகள் எல்லாம் மாதக்கணக்கில் கண்டுபிடிச்சது சண்டை. இதுகளெல்லாம் எத்தனையோ இராணுவ தளபதிகள் மாறினது தான் எல்லாம் செய்தது தான். இருந்தால் தனியொரு ஆளான அப்படி ஒரு வேலையை செய்து கொண்டு வந்தது. என்னென்னா நாங்கள் இதில் வரும்போதே உங்களோட வீட்டுக்கு அடையாளம் சொன்னோம், உங்களை பார்த்த உடனே அடையாளம் கண்டு வேண்டாம் அன்னை மாதிரியே அப்படியே கிட்டத்தட்ட நாங்கள் இந்த காணியில் வந்து குடியேற பொழுது இந்த காணிகள் எல்லாம் பிடிபட்டி இப்போ சும்மா காடுகள் மாறி இருக்கு. கேட்கணும். இந்த இடப்பெயர்வை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இங்கே இந்த எத்தனையாம் ஆண்டு இடம்பெயர்ந்து போனீங்க, என்ன மாதிரி என்ன நடந்தது, அந்த விஷயங்கள் தெரியாது எங்களுக்கு. தான் கிட்டத்தட்ட நாங்கள் கொக்குசாயிலேருந்து வலிக்கிறேக்க தம்பி 84 வலிக்கிட்டோம். 84லேருந்து வலிக்கிட்டு 90 வந்து 91 இங்கேருந்து மறுபடியும் திருப்பி வலிக்கிட்டது. ராணுவம் வந்து தான் வெளியேற்றினது. வலுக்கட்டாயமாக வலுக்கட்டாயமாக வந்து அங்கே நீங்கள் வாருங்க, நாளைக்கு நீங்கள் வந்து நீங்கள் முல்லத்துக்கு வெள்ளவனமாண்டி சொல்லி எல்லாரையும் பஸ் வெட்டி வச்சு நாயத்தால் இந்தியாவில் கொண்டு போனது. கொண்டு போனோம். இராணுவத்தின் வலுக்கட்டாயத்தெல்லாம் கொண்டு போனது. போய் எங்கே இருந்த இருந்து போய் வச்சாப்புல கோயிலில் போயிருக்கலாம். இங்கேருந்து அப்போ இடம்பெயரும்போது எத்தனை குடும்பம் இருந்திருக்கும்? கிட்டத்தட்ட கொக்குதிருவாய், கர்நாடகனி, கொக்குளாய் 3 இடம் இருக்குது. 3 இடத்துல கிட்டத்தட்ட இப்போ ஒரு 700 குடும்பத்துக்கு மேலே வேலை 3 இடம் சேர்த்து அப்படியே 3 இடம் தான் 3 ஊருக்கு தான் வழிகட்டாது. வழிகட்டு அப்படியே போய் இடம்பெயர்ந்து 84 வழிகட்டி
எனக்கு 90 வந்து தம்பி எனக்கு 91 வந்து இப்போ இந்த மருகா திரும்பி இராணுவத்தின் இதால் மருகா ஒழிக்கிட்டதான் அங்கே போய் அங்கேயே கனகாலம் ஆ காணியெல்லாம் இருந்திருக்கு அந்த இடங்களில் காணிகள் இல்லை என்ன மாதிரியானதுன்னா அந்த முஸ்லீம் ஏரியாவுக்கு நாங்கள் அங்கே வந்து நீராய்பட்டி இடத்துல நாங்கள் வந்து அங்கே இருந்தோம். அப்போ இருந்து புறாக எத்தனையாம் ஆண்டு இங்கே வந்தீங்க? அதாவது வந்தது வந்து தம்பி எனக்கு அது சரியாக ஞாபகத்தில் இல்லை. இங்கே இருந்து போகும்போது இருந்த சனமும் இப்போ இருக்கிற சனத்துக்கும் என்ன வித்தியாசம்? சனம் குறைஞ்சிருக்குமே, என்ன திரும்பி வந்திருக்க மாட்டாங்க, வெளிநாடு போயிருப்பாங்க நிறைய பேர். கிட்டத்தட்ட நியாயமான ஆட்கள் வந்து இப்போ நாங்கள் விளம்பேருந்து போனதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு கணக்கான வயசான பொலித்தடிகள் எல்லாம் வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. இது வரைக்கும் இந்த பகுதியில் ஒரு ஆக்கள் இல்லை. ஆனால் கிட்டத்தட்ட குறைஞ்ச குடும்பம் தான். இந்த கூடுதலாக வந்து கூடுதலாக பகுதியிலே ஆக்களும் வந்து தனிட்டு பகுதியில் இப்போவும் இருக்கலாம். இங்கே தியாக்கள் இருக்கலாம். வட்டாப்போல முள்ளியவளை அந்த இடங்கள் எல்லாத்துலேயும் இப்போ வந்து நாங்கள் வந்த காலத்தில் வாங்கி அங்கே இருக்கிறோம். அங்கே ஏன் அவி இங்கே வர விரும்பல? அவிகள் இங்கே விலையில் தம்பி இந்த படிப்புக்காக சில நேரம் பிள்ளைகளை கொண்டு படிப்புக்கு இதுக்காக வந்து கூடுதலாக எங்களை ஊரை பொறுத்தளவில் எங்களை சிலத்துக்கு சொல்கிறோம். பொறுத்தவரையில் இந்த படிப்புக்காண்டி தான் கூடுதலாக அங்கே இருக்குது. அங்கே நியாயமான தூரம் தானே அங்கேருந்து இங்கே வர நியாயமான தூரம். ஆனால் வந்து போகுது வழியாக அந்த பிள்ளைகளை படிப்புக்காக வந்து அங்கே கொண்டு போய் தனிட்டு இதுகளில் வந்து அங்கே இருக்குதுங்க. ஆனால் சொந்தமாக ஊர்கள் வாழைக்கும் இருக்குதுகள். அப்படியா இல்லை போல அங்கே இருக்குது. இல்லை என்னென்னா இப்போ எத்தனை குடும்பம் இப்போ இங்கே வந்து மேல்குடியேறி எத்தனை குடும்பம் இருக்கிறீங்க? கிட்டத்தட்ட 300 குடும்பத்துக்கு மேலாம் தம்பி வரும். எல்லாருமே இப்போ நல்ல வளமான நிலம் கிடச்சிருக்கு இந்த விவசாயம் செய்கிறதுக்கு. இல்லை அது நம்ம வந்து போய் வந்து தங்களை சொந்த காணியிலே இருக்கிற மொழியே மற்றும்படி எந்த பிரச்சனையும் இல்லை. கூடுதலாக வந்து என்ன பிரச்சனைனால் அரசாங்கம் அங்கே அந்த குலக்காணியெல்லாம் பிடிச்சிட்டாங்க. என்ன பிடிச்சிட்டாண்டா? என்ன பிடிச்சிட்டாங்க? அந்த குடியே திங்கள குடியை ஏற்றி குளங்கள் எல்லாம் அவன் கட்டுப்பாடு இருக்கு. எது எங்கால இருக்கு அந்த இடம்? அது முந்திர குளம்னு சொல்லி இந்த ரோட்டால போகலாம். இந்த ரோட்டால போகலாம், நேரே அங்கே போகலாம். சிங்கள குடி. எத்தனை குடி இருக்குமாங்க? அது கிட்டத்தட்ட அது அங்கால ஃபுல்லாக ஏரியா சிங்கள ஏரியா தான். மணலாரே அப்படி மாற்றி போட்டாங்களா? மணலாரே வந்து இப்போ சிங்கள குடியேற்றம் மாற்றியாச்சுது. இனி நாளடைவில் வந்து கிட்டத்தட்ட இப்போ கோட்டக்கணி கோயிலாண்டி எள்ளி இதில் கோயில் இருக்குது. கிட்டத்தட்ட ஏமான குடும்பம் வந்து இப்போ சிங்களம் குடி ஒரு 1000 குடும்பம் அப்படி இல்லை. ஆனால் எனகபுரம் இடத்துல இருந்து இப்போ நான் முந்தில குளமண்டியல் நான் அந்த இடையில வந்து அதுக்கு பிறகு நான் குடியேற்றம் ஏற்றிடுவோம். ஆனால் முந்தி இருந்ததா இது? நீங்கள் இடம்பெயர்றதுக்கு முதல்ல இங்கே இருந்தவங்க? இடம்பெயர்ந்த பிறகு எல்லாம் சொந்த காணி எங்களை ஊராக காணி தான். இப்போ உலக வேண்டிய தம்பி அதை வெட்டி போட்டு செய்யாமல் விட்ட காணியை அது காடாக இருக்கிற மந்து காடாக இருக்கிற இப்படி காடாக இருக்கிறவோட அது தள்ளி அவன் இப்போ வயலாக்கி பணியாளெல்லாம் செய்தாண்டு இருக்கான். அப்போ நீங்கள் போய் எங்களோட காணிகளை விடுங்க, நாங்கள் வயல் செய்ய அப்படி செய்ய விட மாட்டான். என்ன விழிச்சோன்னா அது அரசாங்கம் வந்து அவங்களுக்கு காணி வந்து இத்தனை ஏக்கர் காணி சொல்லி இப்போ பொறுத்து கொடுத்து பூமிட்டிகளை உறுதியெல்லாம் கொடுப்பட்டு போகுது. மைந்தாகின்ற காலத்திலே அந்த காலத்திலே அது கொடுப்பட்டு போகுது. அதுகள் இனிமே எல்லாம் இனிமே அது விடாது. எங்களை கட்டுப்பாட்டுக்குள்ளே எங்களை ஊராக்களின் குளமே 3 குளம் வந்து ஏரியாவுக்கு இப்போ பிடிபட்டு. அது எப்படி எங்களோட குளத்தை பறித்து அங்கே கொடுத்து போட்டு? இல்லை அதே வந்து 84 அந்த திட்டத்தை கொண்டு வந்து எல்லாம் குடியேற்றி குளங்களும் கட்டி கொடுத்து அப்படி அப்போவே அந்த திட்டங்கள் நடந்துட்டு. இப்போ இந்த 3 குளம் வந்து இந்த 3 ஊருக்கும் இருக்கிறாண்டினால் எங்களுக்கு எந்த ஒரு செலப்படியும் இல்லை. குளங்களும் கூட கைக்கே இல்லை. கைக்கே இல்லை. தண்ணி திறக்கணும்னாலும் அங்கே திறக்கணும். தண்ணி திறந்து விடலாலும் எங்களுக்கு தண்ணி திறந்தாலும் எங்களுக்கு விடாதே தம்பி தான். நாங்கள் இப்போ இந்த 3 என்ன மாதிரியானதுன்னா மழையை நம்பி மானாவாரி காணியெல்லாம் இப்போ செய்வது. எந்தெந்த ஊர்? அது வந்து இஞ்சாம்பகோணம், எரிச்சாடு, கொக்குமோட்டை, அக்கரவழி, நாயடிச்சமுறிப்பு எல்லாம் வெள்ளம் காணி. எங்களை ஊராக்கள் வெள்ளம் வெள்ளம் செய்கிறது. அந்த காணியெல்லாம் இஞ்சாலாம் இருக்குது. 5-6 மைலுக்கு அங்காலே இருக்குது. காட்டுக்குள்ளே காட்டுக்குள்ளே இருக்குது. அது நாங்கள் நீங்கள் எப்போ போவோம்னால ஆடி உழவுக்கு தான் போவோம். அதுக்குள்ளே சிங்கள குடியேற்றங்கள் வர இல்லை தானே? அது கிட்டத்தட்ட நியாயமான காடுகள் தள்ளி இப்போ எங்களில் வயல் அருகோடியே அவங்க வயல் செய்து வந்துருக்குறாங்க.
இந்த ரோட்டால நாங்கள் வந்து நாங்கள் செம்மலை தாண்டி நீராவிடி பிள்ளையார் கோயில் தாண்டி வாரம் வந்து இப்ப உங்களோட ஊர் இதுக்கு அங்கால போனால் சிங்கள குடியேற்றம் இருக்கும் நேர திருவண்ணாமலை இதுக்கு அங்கால போக கர்நாடகனின்ற ஒரு ஊர் இருக்கு. கர்நாடக தமிழாக்கள் தானே அது? தமிழாக்கள். அங்கால கொக்குலாயன்ற ஒரு தமிழாக்கள். மூத்து வாரம் வண்டி சொல்லி போனால் தம்பி அது கிட்டத்தட்ட ஒரு 250 குடும்பத்துக்கு மேலே மூத்து வாரத்தில் சிங்களாக்கள் இருக்காங்க. குடியேற்றமாக இப்போ வந்து பிடித்தங்கள் கொடுத்து அங்கிருந்த தமிழாக்கள் மூத்த வாரத்தில் தமிழாக்கள் இல்லை, கொக்குலாயெல்லாம் தமிழாக்கள். கிட்டத்தட்ட 250 குடும்பத்துக்கு மேலே இப்போ சிங்களாக்கள் இப்போ வீட்டுத்திட்டங்கள் எல்லாம் கொடுத்து கட்டி இருக்குதுகள். அதுக்கு அங்கால போனால் இடையில ஆறு இருக்குது. அதுக்கு அங்கால போனால் புல்மோடு திருவண்ணாமலை வந்துடும். திருவண்ணாமலை அங்கால எல்லாம் தமிழாக்கள் தானே? அங்கால ஃபுல்லாக தமிழாக்கள். அப்போ அந்த ஒரு இடைக்குள்ள உடைச்சி வச்சிருக்கு முகத்து வாரத்தில் சிங்களாக்களை குடியிருக்கு. சிங்களாக்களை இது அப்படியே வருது மணலாறால போய் உங்களோட ஏரியாக்களை வந்து அப்படியே முகத்து வாரம் மட்டும் குடியேற்ற பிளானா? அப்படியே இந்த பகுதியெல்லாம் ஏற்றிக்கிட்டு வந்தாச்சு தான். இந்த அங்காலையும் பார்த்தீங்கன்னா கிபுலோயான்னு சொல்லி திரி வச்ச குளம் அந்த பக்கத்தை உடைச்சு கொண்டு வராங்க வவுனியா. அந்த பகுதி அதாவது பழையநாத்தில் இருந்து அந்த பகுதி முழுக்க சிங்கள ஏரியா தானே. பதவியா பராக்கிரமபுரம் அதுக்குள்ளே அப்படியே ஃபுல்லாக பிடிச்சி அது சிங்கள ஏரியா தான். அது அன்றாபுரத்துக்கு வருதா? அன்றாபுரத்துக்கு தான். அன்றாபுரத்துக்கு தான் வருவாங்க. அப்போ இதுக்குள்ளே இருக்கிற சிங்கள மக்களோட உங்களோட நட்பு எப்படி இருக்குது? என்ன மாதிரி? இங்கே இருக்கிற சிங்களாக்களோட இப்போ எங்களுக்கு அவங்க வயலும் செய்கிறாங்க. கதைப்பாங்களா? என்ன மற்றபடி இந்த ஊருக்கெல்லாம் வந்து தானே போகிறாங்களோ கதைக்கிறாங்க. பிரச்சனை இல்லை. ஒரு வாரம் சிக்கலும் இல்லை தம்பி, இது வரைக்கும் இல்லை. இனிமேல் என்னவோ எனக்கு தெரியாது. தூண்டி விடு மட்டும் இல்லை. மற்றும்படி அந்த தூண்டி விடுற அந்த அப்படியான ஆக்கள் எல்லாம் இல்லா போனாக்கள் உள்ள பிரச்சனை ஒன்றும் இல்லை இப்போ. ஆனால் அவங்களால எங்களுக்கு இப்போ பிரச்சனை இல்லை, ஒருவான பிரச்சனையும் இல்லை. முதல் தான் வந்தது இயக்கம் கேட்க வந்தால் அப்படி சொல்லி பிரச்சனை ஒன்று இருந்தது தான். இப்போ வாராங்கள் போகிறாங்க, அங்கேருந்து மரக்கறி கொண்டு வருவாங்க. இந்த ரோட்டால் மரக்கறி கொண்டு வருவாங்க. கொண்டு எங்கே போகணும்? கொக்குலாய் கொண்டு விற்பாங்க. இங்கே வந்து விற்பாங்க. கொக்குலாய் மொத்த வாரங்கான போவாங்க, முல்லைத்தீவு போவாங்க. அப்படியே கொண்டு மரக்கறிகள் இதுகள் வந்து வாகனத்தில் கொண்டு வராங்க. கொண்டு வராங்க. பிரச்சனை இல்லாத மட்டும் நல்லம். சரி வந்துட்டீங்க, வந்து வாழட்டும். ஆனால் பிரச்சனை இல்லாத மட்டும் நல்லம். எங்களோட காணிகளை தான் பிடிக்கிறாங்களா தான் பிரச்சனை. காணிகளை பிடிச்சிட்டாங்க தம்பி. அந்த காணிக்கதைக்கு நீ அதை இனி ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. ஏன் சொல்லுங்க ஆகும். அந்த நேரத்திலே அதுகள் வந்து பள்ளிக்கூடங்கள் கட்டி குடியேற்றி தென்னம்புள்ளிகள் வச்சு காய்க்கிறவர்கள் அந்த நேரத்தில் எங்களுக்கு போகிற இடங்களில் போனால் அந்த எங்கள் ஏரியாவுக்குள்ளேயே கிட்டத்தட்ட தென்னம்புள்ளிகள் காய்ச்சி அப்படி எல்லாம் இருந்தது அந்த காணிகளில். என்ன மாதிரி இவ்வளவு தூரத்தில் நீங்கள் மேல்குடியேறி வந்திருக்கீங்க? போக்குவரத்துகள் எல்லாமே இலகுவாக இருக்கா? காடுகள் யானைக்காடு தம்பி இந்த இதுக்குள்ளான இப்போ நாங்கள் வயல்வெளிக்கு இந்தியாவில் போகிறோன்னு சொன்னால் இப்போ இந்நேரம் அளவிலான் சாப்பாடு காட்டி சொல்லி 6 மைலுக்கு நாங்கள் இந்தியாவில் போகிறோம். என்ன இதுலேயே யானை வேலி போட்டிருக்கிறீங்க, அப்போ அங்கே எப்படி இருக்கும்? அதுதான் தம்பி இப்போ போகிற வாரம் எல்லாம் இந்த பாதியால் பெரிய ஒரு பயங்கரமும் பெரிய பிரச்சனையும் தான். பயந்து தான் போய் வர்றது வயலுக்கு. அந்த 3-4 மாதமும் வெள்ளம் வெட்டிக்கண்டு வரும் மட்டும் பெரிய கஷ்டம். வெள்ளம் வெட்டிக்கண்டு வந்த பிறகு எந்தாங்கால நாங்கள் போக்குவரத்து குறைவு தானே. இந்த 3-4 மாதம் வந்து நாங்கள் வெள்ளம் விதைச்சால் போய்த்தானே ஆகணும். அது என்ன நடந்தாலும் சரி. கூட்டம் எல்லாம் குழுவாக சேர்ந்து போவீங்களா? இல்லை அந்த 4-5 பேர் போகிறது சின்ன இடம் தனியாக போக வேண்டி வரும். 6 மைல் சும்மா 6 மைல் சொன்னால் சைக்கிள்லையும் போகிறது, மோட்டர் சைக்கிள்லையும் போகிறாம்பி. சரியான அந்த மாடி காலத்தில் வந்து மோட்டர் சைக்கிள் உள்ள ஊழியர்களாக சில நேரம் நடந்தும் போக வேண்டி வரும். அப்படியான இடங்கள்லாம் எங்களோட கண்ணத்து வயல்வெளிகள் அப்படியே இருக்குது. பாலராஜன்னா இங்கேயான் பிறந்து வளர்ந்து என்றால் அவருக்கு இங்கே காணிகள் இருக்கும். காணி இருக்குது தானே? இருக்கா? காணி இருக்குது. உங்களுக்கு பக்கத்தில் அவற்ற பங்கண்டு தம்பி இன்றைக்கும் இருக்குது. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நாங்கள் 3-4 ஆம்பளை சகோதரங்கள் அவருக்கென்று இருந்த பங்கு அந்தபடியே இருக்குது. அப்படியே அவர் பிறந்து வளர்ந்த வீடு எல்லாமே வீடு இதை அப்போ தம்பி என்ன பிரச்சனைனால் அவர் பிறந்து வளர்ந்ததே உலவிட்டலாம். இதுதான் இந்த காணி, இதே காணிக்கெல்லாம் பிறந்தது. இல்லை இப்போ அன்னதாண்டி சொல்லி சொன்னேன்னல்லோ, அன்னத்தை காணி அண்டி சொல்லி அப்போல்லாம் அம்மாக்கள் எல்லாரும் வந்து பழைய காணி அண்டி சொல்லி அந்த ரோட்டருகில் ஒரு காணி இருக்குது. அதெல்லாம் இப்போ அண்ணி இருக்கிறா, அண்ணன் செத்துட்டார், அண்ணி அதெல்லாம் இருக்கிறா. அந்த காணியெல்லாம் வந்து 64ஆம் ஆண்டு அவர் பிறந்தார்.
பிறந்து இங்கே ஆள்பட்ட பிறகுதான் வந்து அந்நியாக்கள் இங்கே வந்த பிறகுதான் வந்து நாங்கள் இந்த காணிக்கு வந்து அந்நியாக்கள் அங்காளு காணியில் இருந்தது. அப்போ தான் வந்து சின்ன வயதில் வந்து தாய்க்கு தாய் மாதிரி அண்ணி வந்து எங்களை பார்த்து வளர்த்து ஆளாக்கி விட்டோம். நல்ல மாதிரி தான் இருந்தவ, பிரச்சனை இல்லை. இந்த இடங்கள்லாம் பாலராஜனா ஓடி விளையாடி தெரிஞ்சிருக்கு. இந்த இடத்துல தெரிஞ்சால் தான் இந்த மண்ணிலே ஆள் கால் மிதிக்க மண் தான் இது. போராளிகள் சொன்னால் நியாயமாக சேர்த்துறாங்க, கொக்குத்து அப்படிகள் மட்டும். நியாயமாக சேர்த்துறாங்க. அன்னைக்கெல்லாம் குமரனும் எந்த ஒரு அன்னைந்த மகன் தான். அண்ணன் செத்துட்டார், அன்னைந்த மகன் தான். குமரன் சகோதரமே 2 செத்துருக்கு. வீரஜா. வீரஜா அன்னைக்கு அப்போ அன்பண்ணை வந்து தளபதியாக இங்கே இருக்கிற பொழுது அண்ணன் மகன் வந்து இங்கே வீரஜா அடைஞ்சது காட்டில். இந்த இடத்துக்கு நாங்கள் வரும்போது முன்னுக்கு இருந்து வரும்போது கொஞ்சம் காடு தான். காடு தாண்டி ஊருக்குள்ளே வந்தோடனே யோசிச்சுனா இவ்வளோ வளம் நிறைஞ்ச ஊராண்டு அந்த ஊரை பார்க்க ஆசையாக கிடந்து. ஒரு காட்டுக்கு இங்கேயால இருந்தாலும் பனையோட சேர்ந்து உங்களோட கச்சான் செய்கையாக இருக்கலாம், இங்கேயால தோட்டம் செய்கிறதா இருக்கலாம். இப்போ தான் தம்பி இந்த பணிகள் எல்லாம் முதல் வந்து 84 இலக்கில் நாங்கள் வலிக்கிட்டு போன பிறகு தான் இந்த பணிகள் எல்லாம் பல வழியாக கூடுதலாக அப்படின்னு இருக்கொழியே மற்றும்படி ஒரு பணி இல்லை. எல்லாம் நாங்கள் இடம்பெயர்ந்து போய் எத்தனையோ வருஷத்துக்கு பிறகு தானே இங்கே வந்த பிறகு முழுக்க பனங்காடாக தான் இருந்தது. எல்லாம் இப்போ கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாம் வளர்ந்து லோஜலை போட்டு அவங்கள தள்ள சொல்லி எல்லாம் தள்ளி வட்டி ஆக்கி வச்சுருக்கு. அப்படி இருந்தும் பாருங்க பணிகளை என்னென்ன இங்கே விவசாய நடவடிக்கைகள் என்னென்ன செய்கிறீங்க? என்னென்ன தொழில், அதாவது வருமானத்துக்கு என்ன செய்கிறீங்க இங்கே? இல்லை வருமானத்துக்குண்டா தம்பி இப்போ நான் கிட்டத்தட்ட சும்மா இருக்கிறேன். இல்லை இங்கே இந்த இடம் வந்து போய் அங்கே இருந்த முல்லத்தில் இருந்தேன்னு சொன்னால் கடைசி சென்ற முள்ளிவாய்க்கால்கள் அம்பிட்டு தான் இருப்பீங்க. முள்ளிவாய்க்கால நடைபோவதுக்கே இந்த கடைசியாக நாங்கள் அந்த வலிக்கிட்ட திகதி இதுகளை நான் மறந்துட்டேன் தம்பி. ஆனால் மாச்சலன் பொக்கனை முள்ளிவாய்க்கால் இதுகளுக்கு நான் கடைசி வரைக்கும் நான் வந்து கடைசியாக தான் நான் அந்த வலிக்கிட்டு வந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 4ஆம் மாதம் 2ஆம் தேதி அந்தளவுக்கு தான் 5ஆம் மாதம் 2ஆம் தேதி அளவு வலிக்கிட்டு போவேன்னு நினைக்கிறேன். நம்மள வளர்ந்த தம்பி அதை கண்கொண்டு பார்க்கல. என்ன பிரச்சனைன்னா சனத்துக்காலே ஏறி மிதிச்சுத்தான் தம்பி அங்கால நாங்கள் போக போனோம். அந்தளவு சனம் வந்து செல்லை அடித்து செல்லாலே வந்து அதை செய்து விட்டான் வந்து அந்த வேலையை. கொத்துக்குண்டு அடித்து வந்து அதை கண்கொண்டு பார்க்க இயலாது, பார்க்கக்கூடிய நிலையிலே இல்லை சனம். எங்களை சொந்தத்துக்குள்ளேயே அந்த இதுகளை வந்து அந்த எத்தனையோ பேரை நாங்கள் விட்டுட்டு தான் வந்துக்கிறோம். இறந்து என்னிடம் மட்டும் இல்லை. எந்த இடத்துல நடந்தது இது? கடைசியாக வந்து வட்டுவாள் கிட்டத்தட்ட விளைவிக்க நாங்கள் அங்கேருந்து விளைவிக்க தம்பி ஒரு விதமான சம்பவம் இல்லை. ஆனால் வந்து இந்த பாலத்தில் இருந்து இந்த இராணுவம் வந்து கடத்தி கண்டுக்கிறான் நாங்கள். அதோட இயக்கம் வந்தது தான். இயக்கம் வந்தது. இந்த கண்ணுக்கு முன்னால் வந்து இயக்கத்தை அவன் தெரிவு கட்டி அங்கால கொண்டே இருக்கிறான். அதெல்லாம் பார்த்தோம். மற்றும் இப்போ கிணத்தை அவன் புறம்பாக்க வந்து இருக்கிறான். இருத்தி போட்டு தண்ணிகள் இதுகள் எல்லாம் கொண்டு தாரான். கந்தெல்லாம் குடிச்சோடனே பஸ்ஸில் ஏற்றி அவன் இங்கே எடுக்கிறான். எங்கே கொண்டு போகிறான், எங்கே வரான்ட்டு அதுகள் தெரியாது. இயக்கத்தை இருத்திருந்தவன் கிணத்தை ஏற்றுறான். எங்களை கொண்டு போய் நேரடியாக வந்து இப்போ ஒரே ஒரு இடத்துல கொண்டு போய் பவுனியாக்குள்ளே ஒரு இடத்துல கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சுருந்தாங்க. வச்சுட்டு நேரடியாக தம்பி அந்த ராமநாதன் முகாமுக்கு தான் கொண்டு போனாங்க. முகாமில் கொண்டு போன பிறகு தான் நாங்கள் நிம்மதியாக நாங்கள் அங்கே இருந்தது. காலத்துக்கு இடங்களுக்கு விட்டுட்டாங்க. இடங்களுக்கு இப்போ அதுலேருந்து தானே வந்துடுறாங்க. இங்கே மிக பெரும் கஷ்டங்களை அனுபவித்து சரியான போராட்டத்தில் ஈடுபட்டு சரியான கஷ்டம். இன்றைக்கும் அக்கா வந்து ஒரு மருமகன் பிடியன் இன்றைக்கும் இல்லை, காணாமல் போகலாம். உங்களை பார்த்துல உண்மையை சந்தோஷம். அது உங்களோட உருவம் வந்து பாலராஜ் அண்ணா மாதிரி இருக்கதான் தூரத்தில் காணும்போது இவராக தான் இருப்பார் ஐயான்னு சொல்லி வந்த நாங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறீங்க. நன்றி. நீங்கள் இந்த விஷயங்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. அது பிரச்சனை இல்லை தம்பியான என்ன பிரச்சனைனா இன்றைக்கும்
வரலாறு கதை கேட்க எனக்கு உண்மையாக என்ன செய்கிறோன்ட்டு உண்மையாக எனக்கு தெரியாது. அப்படி நாங்கள் பாசமாக இருந்தாக்கள்லாம் இன்றைக்கும் தம்பி கண்டி சொன்னால் அவன் அடக்க மாட்டான். எங்களை கதையெல்லாம் கூடுதலாக கேட்குறது. அவன் எந்த ஒரு வெள்ளாமை வேலைக்கோ என்னத்துக்கு போனாலும் வந்து அவன் நிற்கிறான் போல எங்களுக்கு ஒரு உதவி இல்லை. அதே மாதிரி தான் போராட்டத்திலேயும் வந்து சும்மா அவன் என்ன செய்கிற அப்படி நாங்கள் பிறப்பிலேருந்து கிட்டத்தட்ட கிளாலி சண்டையிலே ஆள் காயப்பட்டிருப்பாரான்னு நினைக்கிறேன். இப்போ பூநதியில் இருந்தால் இப்போ சுனப்படியாக எடுத்து வச்சுருந்தது அன்பனையார்கள் உருவாக்கி வச்சுருந்தாங்க. அப்போ பூநதி சண்டைக்கு போனாங்க. போன இடத்துல அன்பண்ணை வந்து 9 மணிக்கு சாகுறேன், விரச்சாலையிறேன். விரச்சாலையிற பொழுது 9 மணிக்கு காயப்பட்ட பொடிகளை எடுக்க போய் நான் காயப்பட்டு போனேன். எனக்கு இதுக்கால பட்டு இங்கால பறஞ்சிட்டு. நீங்களும் காயப்பட்டேன்? காயப்பட்டேன். காயப்பட்டு காயக்காரையும் கொண்டு தான் வந்தோம். நாங்கள் வந்து என்னையோட கண்ணங்காமலது என்னோட வந்த பொடிகள் முழுக்க இல்லாமல் வண்டி காயப்பட்டாக்களை கலைக்கிறாங்க. காயப்பட்டாக்களை இதன்றதுக்கு தான் 60 புலப்படையும் சேர்ந்து போனது. போய் விடிய கலைக்கினதான். இது விடிஞ்சு போக்க நடந்த சம்பவம் தான் இது. பாலராஜனா காலில் காயம் ஏற்பட்டு எந்த சண்டையில்? கிளாலி சண்டையெல்லாம் நாளைக்கு காலில் காயப்பட்டு இதுக்கிடையில் இன்னொரு பிரச்சனை என்ன மாதிரி இல்லை தம்பி. அப்போ கிளாலியால் ஏற்றி விட்டாங்க யாழ்ப்பாணம். இயக்கப்படிகளும் என்றால் அப்போ யாழ்ப்பாணம் கொப்பத்தில் ஆள் அங்கே இருந்திருக்குது. அப்போ 4-5 நாள் பிறகு தான் வெளியேறி பொடியன் வந்தான். என்ன ஞானம்னா இங்கே நிற்கிறீங்கன்னு சொல்லி கேட்டான். வீட்டை பூநதி சண்டைக்கு வந்து இங்கே காயப்பட்டு அண்ணே ஆள் இல்லை அண்ணே இங்கே நிற்கிறேன்னு சொல்லி ஆள் காயப்பட்டு இப்போ மாத கணக்கு அண்ணே ஆள் இங்கேண்டுக்குது. உணர்ந்து ஆள் அங்கே புறம்பாவது அறையில் வந்து அங்கே ஆளோட நிற்கிற காட்டுமா தான் அங்கே நிற்கிறாங்க. அவன் தான் என்ன நான் வெளியில் வரைக்கும் கண்ட ஒரு பொடிகள் கண்டுட்டு போய் சொல்லிக்கிறாங்க ஆள் நிற்குது அண்ணேன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ விட சொல்லிங்க. அப்போ சரியாக ஒரு 4 மணி போல் அங்கே போனேன். என்ன சின்ன நீ என்ன இது இங்கே வந்தீங்கன்னு சொல்லி அது அப்படியான கட்டங்கள்லாம் அந்த கதை தெரியாது. நீங்களும் அந்த இதுகளில் இல்லை தெரியும், பிள்ளைகள் இருந்தால் தெரியும். இப்படி இந்த இடத்துல வந்து காயப்பட்ட பிரச்சனையும் அதுகள் தெரியாது. சரி என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ சுழைக்க ரவுண்டிருந்தது. ரவுண்டி படையல் அதுதான் சொன்னதால் நான் எல்லாம் காய்ச்சி விடுறேன். ரவுண்ட் எல்லாம் எடுத்து நல்ல மாதிரி மாற்றிக்கொண்டு தான் மல்லாத்துக்கு போன மண்டியில் இவ்வளோ தான் நான் சொன்னது. அதே மாதிரி அந்த நல்ல மாதிரி என்னுடைய இருந்த பொடிகளும் தான் இயக்க பொடிகளும் அப்படித்தான் எல்லோரும் அப்படித்தான். அங்கே பிரச்சனை இல்லாமல் எல்லாம் மாற்றிக்கொண்டு தான் வந்தேன். ரவுண்ட் எல்லாம் எடுத்து தான் விட்டு தான் நாளை அனுப்பினது. சரி, உண்மையிலே நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க. நன்றி.